திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் 44வது பட்டமளிப்பு விழா. ஏராளமான மாணவர்கள் பங்கேற்பு. திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நிறைவு பெற்ற திட்டப்பணிகளை பள்ளி குழந்தைகளை வைத்தும் கட்சி நிர்வாகிகளை வைத்தும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சிவகொழுந்தீஸ்வரர் சமேத ஸ்ரீ ஆனந்தவள்ளி அம்பாள் திருக்கோவிலில் தை அமாவாசை பத்திர தீப விழா நடைபெற்றது. திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் 44வது பட்டமளிப்பு விழா. ஏராளமான மாணவர்கள் பங்கேற்பு. திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் 44வது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள சீபா ஆதித்தனார் நூற்றாண்டு விழா கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் கல்லூரி செயலாளர் ஜெயக்குமார் தொடக்க உரை ஆற்றினார். பின்னர் கல்லூரி முதல்வர் மகேந்திரன் வரவேற்று பேசினார். கல்லூரியின் செயல்பாடு குறித்து பேசினர். தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்களால் தொடங்கப்பட்ட இக்கல்லூரியை பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் தம் சீரிய சிந்தனையாலும் ஆற்றல் மிகும் வழிகாட்டுதலால் தமிழகத்தில் தலைசிறந்த கல்லூரிகளில் ஒரு முன்னோடி கல்லூரியாக தரம் உயர்த்தி தலைநிமிரை செய்தார்கள். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்னும் பொன்மொழியை மெய்ப்பிக்கும் வகையில் தன் தந்தையாரின் வார்த்தைகளை தெய்வீக வாக்காக எண்ணி தந்தை காட்டிய வழியில் தடம் பதித்து நம் கல்லூரியின் போடுதலுக்குரிய ஆட்சிக்குழு தலைவர் திருமிகு சி. பாலசுப்ரமணியன் ஆதித்தன் அவர்களும் அவர்களுக்கு துணையாக கல்லூரியின் ஆட்சிக்குழு துணைத் தலைவர் திருமிகு சி. ப. சிவந்தி ஆதித்தன் அவர்களும் நம்பிக்கை நட்சத்திரமாக இக்கல்லூரியை வழிநடத்தி வருகிறார்கள். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நெல்லை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநர் ரா. பாஸ்கரன் கலந்து கொண்டு 955 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்தி பேசினார். இன்றைய போட்டிகள் நிறைந்த உலகில் உங்களை நீங்கள் என்றுமே தகுதி உடையவர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். தகுதிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. தன்னம்பிக்கை, குறிக்கோள், திறமை, இது மூன்றும் இணைந்து செயல்பட்டால் நீங்கள் தகுதி என்ற நிலையினை வெற்றிகரமாக அடைய முடியும். தன்னம்பிக்கை, குறிக்கோள், திறமை, இது மூன்றும் இணைந்தால் நீங்க ஒரு உன்னத நிலையினை அடைய முடியும். அதே போல எனது திறமை மாணவர்களே, வேலை வாய்ப்பை நீங்கள் தேடி அலைவதை காட்டிலும் நீங்களே வேலை வாய்ப்பினை உருவாக்குவர்களாக நீங்கள் மாற வேண்டும். உங்களுடைய மனம் தளர்வாக உள்ள பொழுது உயர்ந்த லட்சியம் அடைந்தவர்களை மனதில் கொண்டு நீங்கள் வீர நடை போட வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு எந்த வகையிலெல்லாம் உதவ முடியுமோ அந்த வகையிலெல்லாம் உதவி செய்து உங்களுடைய வாழ்க்கையினை நீங்கள் அர்த்தமுள்ளதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இவ்விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நிறைவு பெற்ற திட்டப்பணிகளை பள்ளி குழந்தைகளை வைத்தும் கட்சி நிர்வாகிகளை வைத்தும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேரடி குடியிருப்பு கிராமத்தில் அமைந்துள்ள அறநிலைத்துறைக்கு சொந்தமான கற்குவேல் ஐயனார் திருக்கோவில் சுற்றுச்சுவர் கட்ட அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து கோவில் செயல் அலுவலருக்கு புதிதாக கட்டப்பட்ட அலுவலக கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். மேலும் இந்த கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட நியாய விலை கடையும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து முத்தையாபுரம், நாதன் கிணறு, வீரமாணிக்கம், நாகக்கன்னிகாபுரம், ஆறுமுகநேரி, காயல்பட்டினம், திருச்செந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிகளில் குழந்தைகள் நேய பள்ளி உள்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் தலா 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பள்ளி வகுப்பறைகள் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்தந்த பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பள்ளி குழந்தைகள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். மேலும் காலை சிற்றுண்டி திட்டத்தின் கீழ் உணவு தயாரிக்கும் கூடத்தை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். பொதுவாக அரசு நிகழ்ச்சிகள் அனைத்திலும் அமைச்சர்களே முன்னிலையில் இருந்து திறந்து வைக்கும் நிலையை மாற்றி
பள்ளி குழந்தைகளை வைத்தும் கட்சி நிர்வாகிகளை வைத்தும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்து நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். இந்நிகழ்ச்சியில் அறநிலைத்துறை இணை ஆணையர் அன்புமணி, திருச்செந்தூர் கோட்டாட்சியர் குருச்சந்திரன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் அருள்மிகு சிவகொழுந்தீஸ்வரர் சமேத ஸ்ரீ ஆனந்தவள்ளி அம்பாள் திருக்கோவிலில் தை அமாவாசை பத்திர தீப விழா நடைபெற்றது. திருச்செந்தூர் சைவ வேளாளர் ஐக்கிய சங்கம் 159வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தை மாத பத்திர தீப விழா சிவன் கோவில் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மாலை 6 மணி அளவில் திரளான பெண்கள் தீபம் ஏற்றி திருவிளக்கு பூஜை செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்து தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. பின்பு அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதில் சமுதாய பெரியோர்கள், பொதுமக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை சைவ வேளாளர் ஐக்கிய சங்க தலைவர் ஆனந்த ராமச்சந்திரன், செயலாளர் வெங்கடாஜலம், பொருளாளர் பொன் முருகேசன், நிர்வாகிகள் மற்றும் சைவ வேளாளர் இளைஞர் பேரவை, சைவ வேளாளர் வியாபாரிகள் சங்கம், சைவ வேளாளர் மகளிர் அணி சிறப்பாக செய்திருந்தனர். பொதுவாக ஒரு சாட்டு போடுங்க. தினசரி மார்க்கெட் பொது ஏலத்தை ரத்து செய்யக்கோரி வியாபாரிகள், விடுதலை சிறுத்தை கட்சியினர் திருச்செந்தூர் நகராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சி சார்பில் புதியதாக சுமார் 4 கோடி மதிப்பில் தினசரி மார்க்கெட்டில் 152 கடைகள் கட்டப்பட்டு திறக்கப்பட்டது. புதியதாக கட்டப்பட்ட கடைகளுக்கு ஏற்கனவே வியாபாரம் செய்த வியாபாரிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அப்போதைய ஆணையர் வேலவன் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் இன்று முதற்கட்டமாக 76 முதல் 152 வரை உள்ள கடைகளுக்கு பொது ஏலம் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி 16 பேர் இன்று பொது ஏலத்தில் கலந்து கொண்டனர். இந்நிலையில் பொது இடத்தை ரத்து செய்ய கோரியும் ஏற்கனவே வியாபாரம் செய்த வியாபாரிகளுக்கு கடைகளை வழங்க கோரியும் திருச்செந்தூர் நகராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து வியாபாரிகள், விடுதலை சிறுத்தை கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் ஆணையர் கண்மணி பேச்சுவார்த்தை நடத்தினார். பொது ஏலத்தை ரத்து செய்ய முடியாது என ஆணையர் தெரிவித்ததை அடுத்து போராட்டக்காரர்களுக்கும் ஆணையருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அடுத்து வியாபாரிகள், விடுதலை சிறுத்தை கட்சியினர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேர போராட்டம் நடைபெற்றது. இதனை அடுத்து அங்கிருந்து கிளம்பி திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் வந்து கோட்டாட்சியரிடம் கோரிக்கை மனுவை வியாபாரிகள், விடுதலை சிறுத்தை கட்சியினர் கொடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். ஏலத்தை நடத்துகின்ற பெரு முதலாளிகளுக்கு பணம் படைத்தவர்களுக்கு
ஆணையரை ஆணையரை திமுக நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே நகராட்சி நிர்வாகமே உடனடியாக இடமாற்றம் செய். திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சத்யபாமா ருக்மணி சமேத கல்யாண கிருஷ்ண சுவாமி ஆலயத்தில் ஊஞ்சல் சேவை. அருள்மிகு ஸ்ரீ சத்யபாமா ருக்மணி சமேத கல்யாண கிருஷ்ணசுவாமி ஆலயத்தில் தை கடைசி வெள்ளியை முன்னிட்டு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. முன்னதாக மாலை 6 மணி அளவில் சாய் ரட்சணை தீபாரதனையும் மேலும் பஜனையும் முடிந்த பின்பு பெருமாள் ஆலயத்தை சுற்றி புறப்பாடு நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த பின்னர் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. காமராஜர் தினசரி சந்தையில் காய்கறிகள் வாங்க மக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தூத்துக்குடி காமராஜர் தினசரி சந்தைக்கு காய்கறிகள் வரத்து சற்று அதிகமாக உள்ளதால் காய்கறிகளின் விலை மிக குறைவாகவே உள்ளது. நாளைய தேதியில் அதிகப்படியான சுப முகூர்த்தங்கள் இருந்தும் கூட காய்கறிகளின் விலை உயர்வு இல்லாமல் குறைவாகவே காணப்பட்டது. தக்காளி கிலோ ஒன்றுக்கு 20 முதல் 25 ரூபாய் வரையும், அதேபோல் வெங்காயம் கிலோ ஒன்றிற்கு 15 முதல் 25 ரூபாய் வரையும், இதேபோல் உருளைக்கிழங்கு கிலோ 15 முதல் 25 ரூபாய் வரையும், கத்திரிக்காய், வெண்டைக்காய், பூசணி, அவரைக்காய் போன்ற காய்கறிகளின் விலையும் மிக குறைவாகவும் உள்ளதால் மக்கள் காய்கறிகளை வாங்க அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வரை தக்காளி கிலோ ஒன்று 100 முதல் 150 ரூபாய் வரை விற்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது வரத்து அதிகரிப்பு காரணமாக தக்காளி பெட்டி ஒன்று 650 ரூபாய் வரையும், கிலோ ஒன்று 20 முதல் 25 ரூபாய் வரை மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் நாளை அதிகப்படியான சுப முகூர்த்தங்கள் இருந்தாலும் கூட காய்கறிகளின் விலை ஏற்றம் இல்லாமல் இறக்கமாக உள்ளதால் மக்கள் காய்கறிகளை வாங்க அதிகப்படியான தூத்துக்குடி காமராஜர் காய்கறி சந்தைக்கு வருவதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். இந்தோனேஷியாவில் இருந்து தூத்துக்குடிக்கு 4.9 கோடி மதிப்பிலான கொட்டைப்பாக்குகள் கடத்தியவரை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். இந்தோனேஷியாவின் துறைமுகமான ஜாகிர்தாயில் இருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கு முந்திரி பருப்புகள் இறக்குமதி செய்யப்படுவதாக திருப்பூரைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் அறிக்கை சமர்ப்பித்திருந்தது. 4 கண்டெய்னர்களில் முந்திரி பருப்புகள் இறக்குமதி செய்யப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதில் சந்தேகமடைந்த மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் அந்த 4 கண்டெய்னர்களை பிரித்து சோதனை செய்தனர். அப்பொழுது அதில் சட்ட விரோதமாக வரி ஏய்ப்பு செய்யும் நோக்கில் இந்தோனேஷியாவில் இருந்து முந்திரி பருப்புகளுக்கு பதிலாக கொட்டைப்பாக்குகள் இறக்குமதி செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து 4 கண்டெய்னர்களிலும் இருந்த 72 மெட்ரிக் டன் எடையிலான கொட்டைப்பாக்குகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் அவற்றிற்கான ஆவணங்களை சோதித்த பொழுது அதில் குறிப்பிட்டிருந்த பெயரில் எந்த நிறுவனமும் இயங்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து அதிரடி விசாரணையில் அதிகாரிகள் இறங்கினர். இதில் தூத்துக்குடி மில்லர்புரத்தை சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் போலியாக ஒரு நிறுவனம் பெயரில் கொட்டைப்பாக்குகளை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்வதும் 4.9 கோடி மதிப்பில் வரி ஏய்ப்பு செய்வதும் தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்த மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தூத்துக்குடி 1வது JM கோர்ட்டில் ஆஜர்படுத்தி தூத்துக்குடி பேரூரணி சிறையில் அடைத்தனர். மேலும் கடத்தி வரப்பட்ட 4.9 கோடி மதிப்பிலான கொட்டைப்பாக்குகளையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட ரவிக்குமார் ஏற்கனவே கடந்த 2023 நவம்பர் மாதம் 4.5 கோடி மதிப்பிலான 65 மெட்ரிக் டன் கொட்டைப்பாக்குகளை இந்தோனேஷியாவில் இருந்து கடத்தி வந்து கைது செய்யப்பட்டவர் என்பதும் தற்பொழுது ஜாமீனில் வெளிவந்த நிலையில் அவர் இந்த கடத்தலில் ஈடுபட்டுள்ளதும் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.